ஒரு காலத்தில் பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் கெட்ட காரியங்களை செய்தார்கள். அவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள். நிறைய பாவங்கள் செய்தார்கள். ஆனால் நோவா தாத்தா மட்டும் தேவனுக்கு பயந்து நல்லவராக வாழ்ந்து வந்தார். தேவன் நோவாவை கண்ணோக்கி பார்த்தார். ஒரு நாள் தேவன் நோவாவிடம் சொன்னார், நோவா, உலகம் பாவம் செய்துவிட்டது. நான் பெருவெள்ளம் அனுப்பப் போகிறேன். ஒரு பெரிய கப்பல் கட்டு. உன் குடும்பத்தையும் ஒவ்வொரு விலங்குகளின் ஜோடிகளையும் உள்ளே கூட்டிக்கொள். அப்பொழுது நீ பாதுகாப்பாய் இருப்பாய் என்று நோவா தாத்தாவிடம் கூறினார். நோவா தாத்தா உடனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தனது 3 மகன்களோடும் சேர்ந்து மிகப்பெரிய கப்பல் கட்டினார். விலங்குகளின் ஜோடுகளாக கப்பலுக்குள் கூட்டு கொண்டு வந்தார். யானை, சிங்கம், மாடு, பறவைகள் எல்லாம் சந்தோஷமாக அந்த கப்பலுக்குள் ஏறி சென்றன. பிறகு மழை ஆரம்பித்தது. 40 நாள் 40 இரவு இடைவிடாமல் பெய்தது. நீர் முழு பூமியையே மூழ்கடித்தது. அனைத்து மக்களும் செத்து போயிட்டாங்க. ஆனால் நோவாவும் அவரது குடும்பமும் எல்லா விலங்குகளும் கப்பலில் பாதுகாப்பாக இருந்தனர். பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டார். அது புறப்பட்டு பூமியின் மேல் ஜலம் வற்றி போகும் வரை போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்னும் நோவா தாத்தா ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டார். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா இளைப்பாற இடமில்லாமல் திரும்பி வந்துவிட்டது. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை அனுப்பினான். அது தன் வாயில் ஒரு வெளிவ மரத்தின் இலை கொண்டு வந்தது. அதை பார்த்து நோவா மிகவும் மகிழ்ந்தான். பூமியில் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்து மிகவும் சந்தோஷப்பட்டான். நோவாவும் அவரது குடும்பமும் கப்பலில் இருந்து வெளியே வந்தனர். அவர்கள் தேவனுக்கு பலி கொடுத்து நன்றி சொன்னார்கள். அப்பொழுது தேவன் வாக்குத்தத்தம் செய்து சொன்னார், இனி உலகத்தை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன். இதற்கு அடையாளம் வானவில் தோன்றும் என்றார். அன்று முதல் வானவில் தோன்றும் போதெல்லாம் தேவன் தந்த இனிய வாக்குறுதி நினைவுக்கு வருகிறது. நோவா தாத்தாவை போல் கீழ்ப்படிந்து நடப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.